say, at the World Championships earlier this year in Thailand. Well, Rina Marlina isn't glad she did. I mean, she was one of the favourites for medals here, and to lose 14-6 in that bronze medal match just says something about how ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று சாதனை படைத்த ஓசூர் வீராங்கனை நித்யஸ்ரீக்கு உற்சாக வரவேற்பு. தங்கப்பதக்கம் வெல்வது லட்சியம் என பெருமிதம். பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் இறகு பந்து போட்டியில் பங்கேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சார்ந்த நித்யஸ்ரீ சிவன் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். அவருக்கு சென்னையில் தமிழ்நாடு விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார். இதனையடுத்து தனது சொந்த ஊரான ஓசூர் திரும்பிய நித்யஸ்ரீ சிவனுக்கு முனீஸ்வரர் நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் அந்த பகுதி மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக தனது பெற்றோருடன் நித்யஸ்ரீ சிவன் தனது வீட்டில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பிரதான உள்வட்ட சாலை வழியாக அழைத்து வரப்பட்டார். குடியிருப்போர் நலசங்க தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு நிகழ்ச்சியில் வெண்கலம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீராங்கனை நித்யஸ்ரீ சிவனுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் கே செந்தில்குமார், ஓசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் எஸ் மாதேஸ்வரன் மற்றும் தேவி மாதேஷ் உள்ளிட்டோர் தலைப்பாகை சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் ஏராளமான குடியிருப்போர் வீராங்கனை நித்யஸ்ரீக்கு பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தனர். பின்னர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அனைவரும் வெளிப்படுத்தி அவரை பெருமைப்படுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாதனை வீராங்கனை நித்யஸ்ரீ தான் இந்த அளவுக்கு முன்னேறி விளையாட்டுத் துறையில் சாதனை படைப்பதற்கு காரணமான பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர் ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். மேலும் நாட்டிற்காக தொடர்ந்து இதுபோன்ற விளையாட்டுகளில் பங்கேற்று அடுத்த பாரா ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வெல்வது தான் தனது லட்சியம் என அவர் தெரிவித்தார். பின்னாடி வச்சிருங்க, எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்யஸ்ரீ, ஹொசூர் முனீஸ்வர் நகர்ல இருந்து வரேன். இங்க இருந்து இப்போ என்னோட பயணம் ஆரம்பிச்சு நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பேரலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா ப்ரௌடா இருக்கு. இங்க ஒசூர்ல தான் வந்து எஸ்என்எஸ் அகாடமியில அங்கிள் பேட் சொல்லி பிடிக்க கொடுத்து இப்போ ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் விளையாண்டுட்டு வந்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே இருக்காங்க. எனக்கு பின்னாடி யாரும் வெளியில இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லை. இப்போ வந்து இந்த மேடையில என் கூட இருக்கும் போது இவங்க எல்லாரையும் வந்து இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. முதல்ல அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு கோச் செந்தில் அங்கிள் இருக்காங்க, ராஜு அண்ணா இருக்காங்க, முனீஸ்வர் நகர் ஏரியா மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கீங்க. நேற்று வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி வாழ்த்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை புரிந்து என் மகளை வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து குடியிருப்போர் நல சங்க உறுப்பினர்களுக்கும், மாமன்ற தலைவர் அண்ணன் மாதேஷ் அவர்களுக்கும், ஜேவி மாதேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தமிழக அரசுக்கும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நாங்கள் முதல்ல இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கும் போதே பேப்பரில் எந்த ஒரு எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து அனுப்புனது செந்தில்குமார் தான். அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இதையும் ஜெயிச்சு எல்லாத்துக்குமே எங்களை என்கரேஜ் பண்ணார். இந்த இடத்துல நிற்கிறோன்னா அதுக்கு அவருடைய பங்கு முக்கிய பங்கு. அவரே நான் என்றைக்குமே மறக்க மாட்டோம். எஸ்என்எஸ் பேட்மிண்டன் அகாடமிக்கு மிக்க நன்றி. திடீர்னு ரவி அண்ணா உள்ள ஒரு கூட்டத்தை நன்றி.